இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேரம் காலை 7 மணி. இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒலிபரப்பினை மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் செவிமடுக்கலாம். அதேபோல் முகநூலில் நேரடியாக கேட்கலாம். www.facebook.com/slbccir. அதேபோல எங்களுடன் வாட்ஸ்அப் நூறாகவும் நீங்கள் இணையலாம். 009472102102. காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பிலுச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் நீங்கள் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு மகிழலாம். 2022 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சின்ன இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார். வணக்கம் சின்ன. வணக்கம் கலிஸ்டா. சரி, எங்களுடைய தொடரும் நிகழ்ச்சியை பற்றிய குறிப்புகளை நாங்கள் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். வழங்கல் போல் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அதைத் தொடர்ந்து இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சி இன்றைய நேயர். இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 0094741002. அதே போல பேஸ்புக்கிலும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்பினை கேட்கலாம். www.facebook.com/slbccir. இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 7:45 இடம்பெறும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேரு நாங்கள் அறிவித்து விடுவோம். எம் அரவிந்தன் மேயர் ரோட் மேனாங்குடி. எம் அரவிந்தன் மெயின் ரோட் மேனாங்குடி. அரவிந்தனுடைய பாடத் தெரிவுகள் இடம்பெறுகிறது. அது மாத்திரமில்லாமல் 7:30 அபூர்வ ராகம். அந்த அபூர்வ ராகம் என்னென்று கேட்க அவளோடு காத்திருப்பீர்கள். காத்திருங்கள் நேர்களே, உங்களுக்காக. தமிழோசை உலகமேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாளே உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே
உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டலகேசியும் தமிழ் மொழியா கம்ப நாட்டாள் வாரும் கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம் கவிதை நெய்வோர் தரும் தாடை அனைத்து குவித்தாக விளங்கும் மொழி மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியா அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி ஓடி வளரும் உயிரான உலக மொழி ஓடி வளரும் உயிரான உலக மொழி நம் மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியாம். தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழியா ரஹ்மானின் இசையிலே பாடல்கள் அனைவரையுமே இணைத்து இந்த பாடல் உருவாக்கப்பட்டது. ரஹ்மானின் இசையிலே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். கேட்டது தமிழ்நாதம் வணக்கம். காற்றையே சரகாக செய்து கொடுத்த இலங்கை வானொலியே உன்னை வணங்குகிறேன். எந்த வானொலியை நேசித்து கிடந்தேனோ, எந்த வானொலியின் தமிழ் எனக்கு ஒரு ஆதர்சமாக இருந்ததோ, அந்த வானொலியில் நான் எழுதிய தமிழ் என் பெயர் சொல்லி வருகிற போது நான் அடைந்த ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. நமது ஆன்மீக பாஷையில் சொல்வதனால் இங்கேயே முக்தி அடைந்து விட்டதாகவே நான் நினைத்தேன். அழகு தமிழ் சுமந்து வரும் இலங்கை வானொலியின் அந்த அலைவரிசையில் மெல்ல தமிழினி வாழும். தமிழின் செழுமை முழுமையாய் உலகில் புகழின் முதல்வனாய்
கலை நுணுக்கமும் திகழ் பொக்கிசமாய் காற்றில் நிலையாய் கலை படிக்கும் ஆற்றல் மிகும் குயில் கூட்டங்கள் தலை குனிந்தன தலை மறந்தன. நேரம் 7:11. இதயங்கள் பேசட்டும். சரி, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து விட்டோம். இது எங்கள் பேசட்டும். இது எங்கள் இன்று பேச போகிறது. என்ன போய் பேச போகிறோம்னு சொன்னால் ஜின்னா? ஆம், காலை உணவின் அவசியத்தை பற்றி பேச போகிறோம். காலை உணவு எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டும், அன்று என்ன உணவுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், இன்று எப்படியான உணவுகளை எல்லாம் சாப்பிடுகின்றோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு, வளர்கின்ற சந்ததியினருக்கு அந்த காலை உணவு அதனுடைய மகத்துவம் தெரிய வேணும். அப்பொழுதுதான் அவர்களும் உற்சாகமான, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளர்வார்கள். இன்று நாங்கள் பேச போகின்றோம் காலை உணவின் மகத்துவம். காலை உணவின் மகத்துவத்தை பற்றி நாங்கள் பேசலாம். தொலைபேசியில் இணைந்து கொள்பவர்கள் சுருக்கமாக உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். காலை உணவு எப்படியான உணவை நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் வீட்டிலே சமைத்து சாப்பிட வேண்டும், காலை உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பேச போகின்றோம். சின்ன தொலைபேசிக்கும் நேர்கள் வரலாம். அது மாத்திரமில்லாமல் வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக நீங்கள் பதிவிடலாம். இப்பொழுது தொலைபேசிக்கு வருகின்றார்கள். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சென்னையிலிருந்து சார் ஹரிஹரன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நாங்க இன்றைக்கு இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியிலே காலை உணவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். காலை உணவு எப்படி மகத்துவமானது அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஒரு சின்ன சுருக்கமாக ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். காலை உணவு எப்படியான உணவு நாங்கள் சாப்பிட வேணும்? அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இன்றைய அறிவு சார்ந்த உலகத்துல ஆபத்து தான் அதிகமா இருக்கு. சரி, நாங்க காலை உணவு அதை பற்றி நாங்க சொல்லுவோம். எப்படியான உணவுகளை சாப்பிட வேண்டும்? அதாவது இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி கஞ்சியும் இதுவும் இட்லியும் சாப்பிடலாம். இதுவும் உடம்புக்கு நல்லது. சரி, நன்றி. ஓ, நன்றி. நிறைய பேரை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றபடியா நீங்க சுருக்கமாக நீங்கள் பேசலாம். சின்ன கஞ்சி தான், கஞ்சியும் இட்லியும் சாப்பிட வேண்டும் அவர் சொல்லியிருந்தார். சரியா? நாங்களாம் இதெல்லாம் சாப்பிட்றோமா? இல்லை தானே? சரி, வாட்ஸ்அப்பின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேர்கள், அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இது வாட்ஸ்அப்பினூடாக வந்த நேர்கள் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், வேட்டவளம் பி குமார், சங்கம் பி புனிதன், கன்னியாகுமரி சகாதேவன் விஜயகுமார், தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் AKT தெரு, கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர், எம பிரியா துருவா ரவிக்குமார், அவர்களை போன்று தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் விஷயமங்கலம் குணசீலன், நடுக்காலம் குடியிருப்பு செல்வன் ராஜபூபதி ராமச்சந்திரன், இவர்களை போன்ற வாட்ஸ்அப் தொலைபேசி அழைப்பிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை உணவின் மகத்துவம், காலை உணவு எப்படியான உணவுகளை நாங்கள் தெரிவு செய்து சாப்பிட வேண்டும். முதல் நேரே வந்து சொன்னார் கஞ்சி தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கின்றார். இப்ப அடுத்த நேயர் வருகின்றார். யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். சென்னையிலிருந்து பட்டாம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றோம். இந்த காலை உணவு எப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிட வேண்டும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மருத்துவர் கூற்று என்னவென்றால், கருத்து எனில் காலை 9 மணிக்குள் காலை சிற்றுண்டியை அருந்த வேண்டும். அதாவது ஒரு இட்லியும் சட்னியும் சாம்பாரும் இணைந்தால் அந்த காலை டிஃபன், அந்த துரித உணவு அன்றைய நாள் போதும் மிக அருமையாக இருக்கும் என்பது டாக்டரோட மருத்துவரோட கருத்து. சரி, நன்றி. பாத்தீங்களா, இட்லி சட்னி சாம்பார் இவையெல்லாம் இருந்தாலே அன்றைக்கு வந்து நாங்க சுறுசுறுப்பாக சந்தோஷமாக எங்களுடைய வேலைகளை எல்லாம் நாங்கள் கவனிக்கலாம். அப்படி என்று அடுத்த நேரம் சொல்லியிருக்கின்ற சின்ன இட்லியை கவனித்துக் கொள்ளுங்க. காலை உணவு என்னது? இட்லி. சரி, இப்ப வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கின்றார்கள். யார் என்று பார்ப்போம். வேலூர் மாவட்டம் தார்வழி கிராமம் பூ முத்து, மு தமிழ்ச்செல்வி, மு பூவரசன், மு காவ்யா, போ லட்சுமி, தாக்கா பொன்னுசாமி, வேலூர் மாவட்டம் தார்வழியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அடுத்த நேயர் யார் என்று பார்ப்போம். அவர்களை போல சந்திரசேகர் பாண்டியன், தமிழரசி திண்டுக்கல்லில் இருந்து இணைந்துள்ளார்கள். இவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணனும் இணைந்துள்ளார். அழைப்பிலும் ஒருவர் இருக்கிறார். ஹலோ, வணக்கம்.
இனிய காலை வணக்கம் சகோதரி அவர்களே. உங்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். பூந்தண்டலம் புண்ணிய கோட்டிமா. புண்ணியகோடி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க புண்ணியகோடி? காலை உணவு எப்படி? என்ன சாப்பாடு உடலுக்கு நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் குடும்பத்தில் அனைவரும் கேழ்வரகு கூழைத்தான் காலை உணவாக கேழ்வரகு பாத்தீங்களா, உடம்புக்கு எவ்வளவு நல்ல. அதான் உங்களோட குரலையே நாங்க புரிஞ்சு கொண்டோம், அவ்வளவு உற்சாகமா பேசுறீங்க. நன்றி நன்றி. கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் தமிழரின் பழமொழிக்கேற்ப நாங்கள் கூழ் உணவைத்தான் காலை உணவாக பருகுகிறோம். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, கேழ்வரவு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சின்ன? கேழ்வரவு கேள்விப்படையில நீங்க. எனவே இந்த கேழ்வரவு எப்படி என்பதை நாங்கள் இன்டர்நெட்ல எல்லாரும் கேட்டு தெரிஞ்சு பார்த்து அதை நீங்க காலை உணவா எடுத்துக்கொள்ளுங்க. தெரியாது இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து கேழ்வரவு கூழ் அதெல்லாம் என்னன்னு தெரியாது இல்லையா? எனவே இப்படியான சத்தான உணவுகளை எல்லாம் காலையிலே சாப்பிட்டால் நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இது எங்கள் பேசுகின்றன. இன்பமே உந்தன் பேர் பெண்மையில், இன்பமே உந்தன் பேர் பெண்மையில், என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே, கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட,
பொங்கிடும் ஓசையில் மேகம் பாட்டி பாடும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையில் என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே நேரம் 7:21 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொழும்பு சர்வதேச ஒளிபரப்பு. சரி, இன்று நாங்கள் அந்த காலை உணவினுடைய முக்கியத்துவம், காலை உணவு என்ன சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதேமாக சின்னவ பார்த்தால் காலை உணவு கொஞ்சம் நிறைஞ்சது தான் சாப்பிடுவீங்க, அல்லது ஒரு கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. ஆனா அந்த காலை உணவு வந்து வயிறு நிறைய சாப்பிட வேணும், சரியா? அப்பதான் நாங்க எங்களுடைய வேலைகளை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்வோம், சோர்ந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாமல் முகமெல்லாம் பொலி விளந்து இருக்கும் இல்லையா? எனவே அந்த காலை உணவு வந்து வயிறு நிறைய சாப்பிட வேணும் என்று சொல்லுகின்றோம். ஆனா இப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் என்ன சொல்லுகின்றார், காலை உணவாக சோளக்கூழ் குடிக்கலாம், ஆனால் தற்காலத்தில் அவ்வளவாக வீட்டில் செய்வதில்லை, துரித உணவுக்கு மாறிவிட்டார்கள். ஆமா, கோபால் தருமபுரி மாவட்டத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து கோபால் தெரிவித்துள்ளார். ஆமாம், சோளக்கூழ் சாப்பிட வேணுமாம். சரியா? சரி, இப்பொழுது நாங்கள் தொலைபேசியை நாங்கள் இணைத்துக் கொள்ள போகின்றோம். வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, இப்போ அந்த காலை உணவு வந்து அந்த காலத்தில் எல்லாம் அரிசிமா புட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அரிசிமா புட்டு சாப்பிடுகின்ற பொழுது வயிறு எல்லாம் அப்படியே நிறைந்து எல்லாம் வேலையும் வந்து சுறுசுறுப்பாக நாங்கள் கவனிக்கலாம். அல்லது தோசை, இட்லி, இப்படி நிறைய உணவுகள் இருக்கிறது காலை உணவுக்கு. அல்லது பயறு, உளுந்து, இப்படி எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. சரி, இப்போ வந்து தொலைபேசியிலும் ஒருவர் வருகின்றார். யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? இனிய காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள். யார் பேசுறீங்க ஐயா? திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். நல்லா இருக்கீங்களா? நஜமுதீன் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க பாப்பா, காலை உணவு என்ன? நீங்க காலை உணவு என்ன சாப்பிடுவீங்க? காலை உணவுல காலை உணவுண்டா சில இந்த ஆரோக்கியமான அந்த காலத்து உணவுகள், கம்பங்கூழ். ஒவ்வொரு நாளும் கம்பங்கூழ் தான் சாப்பிடுவீங்களா? நீங்க கம்பங்கூழ் தான் சாப்பிடுவீங்களா? அது நல்ல உடம்புக்கும் ஆரோக்கியமா உள்ளது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம்டா மேடம், அதாவது இந்த கம்பங்கூழ் சாப்பிட மாட்டாங்க, அதே நம்ம அவங்க இப்ப சாப்பிடுற புதிய முறையில நம்ம எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம். நம்ம வீட்டுல அப்படி செய்து கொடுங்க, மனைவியிடம் சொல்லி. ஆமா, சரியா? அப்ப உள்ள பொருட்கள் எல்லாம் நம்ம வச்சு புதுமையா செஞ்சு கொடுத்தோம்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நன்றி. ஆமா, பாத்தீங்களா, எல்லாருமே சுருக்கமா பேசுறாங்க. என்ன உணவு மிக மிக முக்கியமான உணவு என்ன என்பதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வந்து யாருமே வீட்டுல அது செய்கிறது இல்ல. எல்லாமே நல்ல உணவு, வித்தியாசமான உணவு தான் சொல்றீங்க, அந்த காலத்து உணவெல்லாம் சொல்றீங்க. ஆனா அது வந்து நாங்க சாப்பிடுறது இல்ல, செய்யறது இல்ல, குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்ல. சரி, இப்ப இன்னும் ஒரு நேயர் சின்ன. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் கவிச்சாமி காமராஜ் பேசுறேன். காமராஜ், நல்லா இருக்கேன் காமராஜ். நீங்க எப்படி இருக்கிறீங்க காமராஜ்? இதே நல்லா இருக்குமா. நேற்று ஒளிபரப்பு வரலையாமா? நேற்று என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல. நேற்று வர இல்லையா? ஆமா, நேற்று ஆமா, முகநூல் வேலை செய்யவில்லை, அப்படித்தானே? ஆமா, மத்திய வரலமா, நேற்று தவிச்சு போயிட்டோம். சரி, இனி சரியா வரும், சீராக வரும். சரியா? நீங்க காமராஜ், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சிறப்பா வரணும், எங்களுடைய ஒளிபரப்பு அன்னை வானொலி சிறப்பாக வரணும். கடிதம் கிடைச்சு ஒரு கவர் அனுப்பிச்சிருந்தேன், கடிதம் 28ஆம் தேதி அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அப்படியா? கவிதை புத்தகம். சரி, எங்களுக்கு வந்து சேரல, என்ன பாப்போம், இனி சேரும். சொல்லுங்க காமராஜ். காரணம் என்னன்னா, நம்ம வந்து பழ வகை எடுத்துக்கணும். பழ வகை வந்து உடம்புக்கு வந்து நார்ச்சத்து கொடுக்குது. அது வந்து நமக்கு வந்து ஜீரணம் இருக்கும். வந்து நம்ம அந்த தோசை எல்லாம் சாப்பிடும் போது கரிதான், கார்பன் கரிதான் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அதெல்லாம் தவிர்த்துட்டு பழ வகை எடுத்துக்கணும். உடம்புக்கு ஜீரண உறுப்புகள், அந்த இதெல்லாம் கல்லீரல், கணையம்லாம் நல்லா சிறப்பா செயல்படும். நிறைய அதிகமா லோடு கொடுக்க. நன்றி. பாத்தீங்களா, அதிகமா லோடு கொடுக்க கூடாது நாங்க வயிற்றுக்கு, அப்படி என்ன சொல்லி இருக்கிறார். இதுவே வந்து பழங்கள் தான் சாப்பிட வேணும் சின்ன. சரி, இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. சரி, இப்ப வாட்ஸ்அப்பில் வந்திருப்பவர்கள் யாருன்னு பார்ப்போம். எம் முருகேசன், சாந்தி முருகன், அரவிந்தன், முரளிதரன், பிரபாகரன் மற்றும் மகிழை ஸ்ரீதர், தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் போல திருப்பூர் மாவட்டத்திலிருந்து PR மோகனச்சந்திரன், சந்தான கிருஷ்ணன்,
ராமகன் இளங்கோ மற்றும் குடந்தை சரவணன். இயன்ற வரையிலே காலை உணவு வந்து ஒரு இளவரசனை போலவும், மதியம் ஒரு சக்கரவர்த்தியை போலவும், இரவு உணவு வந்து ஒரு ஏழை போலவும் சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். சரியா? ஏழை என்று சொன்னால் என்ன, சாப்பிடாமல் விடுவது அல்ல, ஒரு கொஞ்சமாக சாப்பிட வேண்டும். இப்படி ஏன்னு சொன்னால் எங்களுடைய உணவு வகைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய உடலில் வந்து ஆரோக்கியமும் தெரியும் இல்லையா? இப்ப வந்து நிறைய நோய்கள் வந்து எங்களை தாக்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் சத்தான உணவுகளை சாப்பிடாதன் காரணமாகத்தான். சத்தான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம்னு சொன்னால் எந்த நோயையும் எதிர்கொள்கின்ற சக்தி வந்து எங்களுடைய உடலுக்கு இருக்கிறது. சரி நேயர்களே, தொடர்ந்தும் எங்களோடு இணைந்து காலை உணவின் மகத்துவம், காலை உணவு என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நீங்களும் தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக இணைந்து கொண்டு தெரிவிக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அம்மாவின் வாசம் உண்டு பம்பு கோளம்புக்கு அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பிலுச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் நேரம் 7:30 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்கள் பல இருக்கின்றன. ஒலிபரப்பாகாத பாடல்கள் பல இன்றும் அப்பப்போது ஒலிபரப்பாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று நாங்கள் தருகின்ற ஒரு புதிய திரைப்படத்திலிருந்து பாடல், நெற்றிக்கண் திரைப்படத்திலே இதுவும் கடந்து போகும் என்ற பாடல். அது வந்து அநேகமாக சிற் ஸ்ரீராம் உடைய பாடல் தான் நாங்கள் ஒலிபரப்பது உண்டு. ஆனால் பொம்பே ஜெயஸ்ரீயும் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். பொம்பே ஜெயஸ்ரீயும் இந்த பாடலை நெற்றிக்கண் திரைப்படத்திலேயே பாடியிருக்கின்றார். பாடலை இயற்றியிருக்கின்றார் கார்த்திக் நேத்ரா என்பவர் தான் இந்த பாடலை இயற்றியிருக்கின்றார். இசை கிருஷ் கோபாலகிருஷ்ணன். பொம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல். Oh
கடந்து போகும். அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகத்திலே இன்று நெற்றிக்கண் படத்தில் பொம்பை ஜெயசரி பாடியது அந்த பாடல். கார்த்திக் நேத்ரா அந்த பாடலை எழுதியிருந்தார். இசை கிருஷ் கோபாலகிருஷ்ணன். காற்றையே சரகாக செய்து கொடுத்த இலங்கை வானொலியே உன்னை வணங்குகிறேன். எந்த வானொலியை நேசித்து கிடந்தேனோ, எந்த வானொலியின் தமிழ் எனக்கு ஒரு ஆதர்சமாக இருந்ததோ, அந்த வானொலியில் நான் எழுதிய தமிழ் என் பெயர் சொல்லி வருகிற போது நான் அடைந்த ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. நம்ம ஆன்மீக பாஷையில் சொல்வதனால் இங்கேயே முக்தி அடைந்து விட்டதாகவே நான் நினைத்தேன். அழகு தமிழ் சுமந்து வரும் இலங்கை வானொலியின் அந்த அலைவரிசையில் மெல்ல தமிழினி வாழும். தமிழின் செழுமை முழுமையாய் உலகில் புகழின் முதல்வனாய் கலையின்பம் திகழ் பொக்கிசமாய் காற்றில் நிலையாய் கலை படிக்கும் ஆற்றல் மிகும் கூட்டங்கள் தலை குனிந்தன, தலை மறந்தன. இதயங்கள் பேசட்டும். மீண்டும் இதயங்கள் பேச போகின்றன. வாட்ஸ்அப்பின் மூலமாக பலர் இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்கின்றார்கள். சின்ன சிறு தானியங்கள் அனைத்தும் அரைத்து சத்து மாவு என விற்பனை செய்வார்கள். அதை கஞ்சி காய்ச்சி குடிக்கவும் பலம் அதிகமாகும் என சாத்தூர் பாண்டுரங்கன் எழுதியிருக்கிறார். சிறு தானியங்கள் எல்லாமே அரைத்து வருமாம், அதை நாங்கள் சாப்பிட்டால் உடம்புக்கு சத்து என்று கூறுகின்றார். அடுத்தது வந்து மிக முக்கியமானது பழைய சோறு வெங்காயம். நம் முன்னோர்கள் அதிகமாக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? ஆமாம், நாமும் அதை கடைபிடிக்கலாம் என்று சொல்கின்றார். வேதாரண்யம் தேத்தாக்குடி வைத்தியர்காடு ராஜகுமாரன் சொல்கிறார். பழைய சோறு வெங்காயம். ஆமாம், இதெல்லாம் நானும் சாப்பிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடவே இல்ல? சாப்பிட இல்ல. பாத்தீங்களா? இதெல்லாம் கொடுங்க, எங்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க. அப்பதான் அவங்க நோய் இல்லாமல் ரொம்ப திடகாத்திரமான பிள்ளைகளா வளருவாங்க. அதுபோல தேனி மாவட்டம் பண்ணையபுரம் ராதாகிருஷ்ணன் அவர் தெரிவித்துள்ளார். காலையில் கோதுமை குருணையில் காய்கறிகள் போட்டு செய்த உப்புமா சாப்பிடலாம். தமிழ்நாடு தேனி மாவட்ட பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் இணைந்து சொல்லுகிறார். உப்புமா அது நல்லது, உடலுக்கு நல்லது என்று சொல்லுகின்றார்கள். தொலைபேசி மூலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாத்தீங்களா, இப்படியான உணவுகள் எல்லாம் காலையில சாப்பிட வேண்டும். மீண்டும் நாங்கள் அந்த பழைய காலத்துக்கு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு செல்ல வேண்டும். பழைய காலத்துக்கு நாங்கள் மாறிவிட வேண்டும். திடீர் உணவுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுத்தான் இப்பொழுது தீராத நோய்களுக்கெல்லாம் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான நல்ல உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு எங்களுடைய குழந்தைகளை திடகாத்திரமான பிள்ளைகளாக நாங்கள் வளர்ப்போம். இப்ப தொலைபேசி மூலமாக இணைகின்றார்கள். யார் என்று பார்ப்போம். வணக்கம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாவணும் குழு சர்வதேச ஒளிபரப்பு காலை வணக்கம்க்கா. சரவணகுமார், வேட்டைக்கரம்புதூர், பொள்ளாச்சி வட்டத்திலிருந்து. சரவணகுமார், எப்படி இருக்கிறீங்க? சரவணகுமார் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். சரவணகுமார் சொல்லுங்க சொல்லுங்க. காலை உணவு பெரும்பாலும் ஆவியில் வேக வைத்ததால் நடம். என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? ஆவியில் வேக வைத்தது. ஆவியில் வேக வைத்ததா? ஆமாக்கா, ஆமாக்கா. இடியாப்பம், அப்புறம் இட்லி. நம்ம தென்னகத்தின் நம்பர் 1, அதாவது முதல் தர காலை உணவு என்றாலே எல்லாரும் நினைவுக்கு வர்றது இட்லி தாக்கா. நம்ம எப்பவுமே நல்லா சாப்பிட. இலங்கையிலும் அப்படித்தானே? இலங்கையிலும் ஆமா, அதிகமானவர்கள் இலங்கையிலும் அப்படித்தான் சாப்பிடுவாங்க. தோசை இட்லி தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? நல்ல கேட்கணும்னு நினைச்ச தலைப்பு இன்னைக்கு அதே மாதிரி வந்தங்காட்டி இன்னைக்கு கேட்டுட்டேன். பெரும்பாலும் இந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது, அதுவும் குறிப்பா 9 மணிக்கு முன்னாடியே, 8:30 9 மணிக்கு முன்னாடியே நீங்க காலை உணவு எடுத்துட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடலாம். வயிற்று கோளாறு, இதர கோளாறுகள் இதுல இருந்து விடுபடலாம். பெரும்பாலும் எண்ணெயில் பொரிக்காத உணவுகள் இதெல்லாமே எடுத்துக்கொண்டால் காய்கறிகள் இது எல்லாமே சாப்பிடும் போது நல்லது பயக்கும். ஒளிபரப்புக்கு மிகவும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா சின்ன, எல்லாருமே சுருக்கமா நாங்க சொன்ன மாதிரி பேசுறாங்க, அளவா பேசுறாங்க, அம்சமா பேசுறாங்க. காலை உணவு வந்து அநேகமானவர்கள் இட்லி தான் சாப்பிடுவாங்களா இந்தியாவில எல்லாம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இட்லி தான் சாப்பிடுவாங்க. இங்கேயும் நாங்கள் அநேகமான முன்பு எல்லாம் அப்படித்தான் சாப்பிட்டோம். இப்ப வந்து நாங்கள் எல்லாருமே அவசரமாக வேலைகளுக்கு போக வேணும், குழந்தைகளை பாடசாலைக்கு விட போக வேணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கிறபடியா கடையில வாங்கி இந்த பேஸ்ட்ரி, கட்லட், ரோல்ஸ் இவையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா குழந்தைகளுக்கு எல்லாம். எனவே அப்படி இல்லாம எங்களுடைய குழந்தைகளை திடகாத்திரமாக நாங்கள் வளர்க்க வேண்டும் சொன்னா நல்ல உணவுகள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அப்படி சாப்பிட்டு எல்லாம் எவ்வளவு உஷாரா இருந்தாங்க. அந்த மாதிரி உணவுகளுக்கு நாங்கள் மீண்டும் செல்வோம்.
இன்றைய காலகட்டம் நமது பரம்பரை உணவு பழக்கங்கள் காலையில் கேழ்வரகு கூழ் மூன்றும் கலந்து சிறு வெங்காயத்தை அதில் போட்டு சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். நான் பரம்பரை கேழ்வரகு கூழ் சாப்பிடுகிறார்கள், என் மகனுக்கும் கொடுத்துள்ளேன், உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் சகோதரி என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் நாற்றப்பள்ளி வட்டம் புதுக்கோயில் சின்னராஜ், சுமதி, சத்யா, பிரவீன்குமார், ஜெகதீஷ் இவர்கள் இணைந்து கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நேரையும் பார்ப்போம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். ராம் பிரகாஷ். ஓ, ராம் பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க ராம் பிரகாஷ்? நலமாக இருக்கின்றேன் மேடம். உங்களுடைய இனிமையான குரலை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓ, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க என்ன காலையில சாப்பிடுவீங்க? காலையில புட்டு சாப்பிடுவோம். ஓ, புட்டு சாப்பிடுவீங்க. அது நல்ல ஒன்று. அரிசிமா புட்டு அதெல்லாம் நல்லது இல்லையா? ஆமா, அரிசிமா. ஆமா ஆமா ஆமா. சரி சரி. மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நன்றி. அரிசிமா புட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? சின்ன இல்ல சாப்பிட்டு இருக்கீங்களா? நான் பார்த்தா நீங்க எதுவுமே சாப்பிடல, ஆனா புட்டு சாப்பிட்டு இருக்கலாம். சின்ன புட்டு சாப்பிட்டு இருக்குங்க. சரி, இப்ப வாட்ஸ்அப்பின் மூலமாக வருகின்றார்கள். யார் என்று பார்ப்போம். இலங்கை வானொலி மென்மேலும் பலர வாழ்த்துகிறோம். நாங்கள் அனைவரும் உங்களது பழைய நேர்கள் ஆவோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மட்டம் மேனாங்குடி முருகேசன், சாந்தி முருகன், அரவிந்தன், முரளிதரன், பிரபாகரன் மற்றும் மயிலை ஸ்ரீதர், தமிழ்நாடு, இந்தியா. சரி, எல்லாருமே நாங்கள் இருகரங்குப்பி வரவேற்கின்றோம். எல்லாரும் தொடர்ச்சியாக எங்களுடைய வானொலியை கேட்டு சந்தோஷப்பட வேண்டும். பேசிக் கொண்டிருக்கின்றன. நேர்களும் இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்கள், அதாவது என்ன சாப்பிட வேண்டும், எப்படியான உணவுகள் எல்லாம் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நேர்களே, நீங்களும் வாங்க, Facebook வாட்ஸ்அப்பின் மூலமாக வந்து உங்களுடைய என்ன உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் விவரமாக சொல்லலாம். இனிய காலை வணக்கம் சொல்பவர் சகோதரருக்கு இனிய காலை வணக்கம் சொல்பவர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருவைகாவூரிலிருந்து டி. முருகானந்தம். நல்லா இருக்கு முருகானந்தம். நீங்க எப்படி இருக்கிறீங்க முருகானந்தம்? நலமாக நலமாக இருக்க வேண்டும். சரி, சொல்லுங்க, நீங்க எப்படியான உணவுகளை எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க காலையில?
காலை உணவாக பழைய சாதம் சொல்வார்கள். இந்த பழைய சாதமும் மாங்காய் ஊறுகாயும், அந்த மாங்காய் ஊறுகாய் அவ்வளவு ஒரு எளிப்பாக இருக்கும். முடிந்தால் நேற்று வைத்த மீன் குழம்பு கெண்ட குஞ்சின்னு சொல்வார்கள், அந்த கெண்ட குஞ்சு சாப்பிட்ட இன்னும் உற்சாகமாக இருக்கும். அந்த உணவுகள் வகைகளையே நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஓ, நன்றி நன்றி நன்றி. நல்ல உணவெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. நல்ல உணவெல்லாம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. எப்படியான உணவுகள் எல்லாம் ஆரோக்கியம் என்று எல்லாருக்குமே தெரியும். எனவேதான் அந்த உணவு. ஆமாம், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம், இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கூட நல்ல ஆரோக்கியம் தரும் குழந்தைகளுக்கெல்லாம். நாங்கள் இந்த பெரிய உணவு, பெரிய மீன் எல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் அப்படி அல்லாமல் இப்ப இலங்கையில அநேகமாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலேயே புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி, இப்படியான சாப்பாடு, பயறு, உளுந்து, அது மாத்திரம் இல்லாமல் இப்படி நிறைய உணவுகள் பழம் சோறு அதில் வெங்காயம் போட்டு நல்லா பிணைந்து, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்துல எல்லாம். அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் சத்தாக சாப்பிட்டபடியால் தான் இன்னும் பலர் 100-101 வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சின்ன இப்ப நாங்க ஒரு இனிமையான ஒரு பாடலை கொடுத்து விட்டு இது எங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகரன் பாடிய பாடல் இது. முருகாவேலவனே, முத்தமிழ் வித்தகனே, பழம் சுடுதா என்று ஔவையினை கேட்டவனே. முருகாவேலவனே, முத்தமிழ் வித்தகனே, பழம் சுடுதா என்று ஔவையினை கேட்டவனே. நீயே ஞான பழம், உனக்கே சிறு மாம்பழம். நீயே ஞான பழம், உனக்கே சிறு மாம்பழம். ஆறுபடை வீடமந்த ஐயனே சண்முகனே, எருமையில் ஏறி வரும் ஆறுமுக பெருமானே. ஆறுபடை வீடமந்த ஐயனே சண்முகனே, எருமையில் ஏறி வரும் ஆறுமுக பெருமானே. வள்ளி தெய்வானையுடன் வலம் வரும் சுந்தரனே. வள்ளி தெய்வானையுடன் வலம் வரும் சுந்தரனே. நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பேசட்டும். காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பிலுச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும். இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்றைய நேயர் இன்று நேராக எம் அரவிந்தன், மெயின் ரோட், மேனாங்குடி, தமிழ்நாடு. எம் அரவிந்தன், மெயின் ரோட், மேனாங்குடியிலிருந்து இன்றைய நேராக இன்று கலந்து கொள்கின்றார். அவரை பற்றி அவர் விளக்கம் குறிப்பிட்டுள்ளார். எம் அரவிந்தன், நான் திருவாரூர் மாவட்டம், நன்னிலம்பட்டம், மெயின் ரோட், மேனாங்குடி எனது ஊர். நான் இன்ஜினியரிங் படிப்பை முடித்துள்ளேன். வானொலியின் ரசிகன் நான்.
இலங்கை வானொலி 13 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒளிபரப்பை தந்தது பெருமையாக கருதுகிறேன் என கூறி அவருடைய முதல் பாடல் தெரிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் நினைத்தால் எதையும் திறம்பட அவர்களால் செய்ய முடியும் என்பதை உணர்த்தும் பாடல் தான் அவர் தெரிவு செய்திருக்கின்றார். உன்னால் முடியின் தம்பி படத்திலே உன்னால் முடியின் தம்பி என்ற பாடலை அவர் தெரிவு செய்திருக்கின்றார். அரவிந்தன், உங்களுடைய முதல் தெரிவு கேட்டு மகிழுங்கள். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கங்கை காய்ந்தால் தாயும் சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பட்டம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளலாம். கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதரே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இன்றைய
இன்றைய நிகழ்ச்சிக்காக நீங்களும் பாடல்கள் தெரிவு செய்து அனுப்பலாம். 5 பாடல்களை தெரிவு செய்து அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இன்றைய நேயர் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு சேவை தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு நீங்களும் எழுதி அனுப்புங்க இன்றைய நேயர் பிரதிகளை. ஆம், இன்றைய நேராக எம் அரவிந்தன், மெயின் ரோட், மேனாங்குடி, நன்னிலம், திருவாரூர் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடைய 2வது பாடல் தெரிவாக வீரவேலு நாச்சியார் சின்ன மருது பெரிய மருது ஆட்சி புரிந்த சிவகங்கை சீமையில் வரும் எனக்கு பிடித்த பாடல் சிவகங்கை சீமை என்ற படத்திலிருந்து கண்ணங்கருத்த கிளி அவருடைய 2வது பாடல் தெரிவாக உள்ளது. ஆம், எம் அரவிந்தன், மெயின் ரோட், மேனாங்குடி அவருடைய 3வது தெரிவாக நல்லதை யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிவிட்டு விடக்கூடாது. அவர்கள் என்ன சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் எதிர்காலம் நம் கையில் தான் என குறிப்பிட்டு அரசியலங்குமரி என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன பைலே என்ற பாடலை அவரது 2வது பாடலாக தெரிவு செய்துள்ளார். சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா.
அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சேதி கேளடா மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பயலே சேதி கேளடா இன்றைய நேர் கேட்டீர்கள். எம் அரவிந்தன், மெயின் ரோட், மேனாங்குடி, நன்னிலம், திருவாரூர், தமிழ்நாடு. அரவிந்தன் இன்றைய நேராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். நேர்களே, இத்தோடு எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் செவிமடிக்கலாம் எமது நிகழ்ச்சிகளை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் சின்ன மகேந்திரன், கலிஸ்டா லூக்கஸ். வணக்கம் நேர்களே.